தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியினூடாக உங்கள் அனைவரையும் அன்போடும் இந்த திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் இந்த திருப்பலியினூடாக நாங்கள் முக்கியமாக மன்றாடுவோம். உலக நாடுகளில் நடக்கும் யுத்தங்களினால் அவதியுறும் ஒவ்வொருவருக்காகவும் பலதரப்பட்ட முறையில் தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு போக இடமில்லாமல் கஷ்டப்படும் அவதியுறும் ஒவ்வொருவருக்காக உலக நாடுகளில் பல்வேறுபட்ட இடங்களில் இந்த யுத்தங்கள் போய்கொண்டிருக்கின்றது. எனவே அந்த ஒவ்வொருவருக்காக மன்றாடுவோம். அவர்களுக்கு ஆண்டவர் தாமே ஆறுதலும் தேறுதலுமாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். தோடு சேர்ந்து உறவுகளை இழந்தவர்கள், யுத்தத்தினால் மிகவும் கஷ்டத்தோடு இருப்பவர்கள், துன்பத்தோடு வாழ்க்கையை கழிப்பவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் தாமே ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்கள் நினைத்து மன்றாடுவோம். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார் அவர்களுக்காக இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உண்மையையும் உரிமை பெற்றையும் அளிப்பீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மணமானோர் மணவிலக்கு தேடக்கூடாது, மணமாகாதோர் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 25 முதல் 31 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, மணமாகாதவர்களை குறித்து பார்ப்போம். இவர்களை பற்றிய ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை. எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாய் இருக்கும் நான் என் கருத்தை சொல்லுகின்றேன். மணமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது. இப்போதுள்ள இடர் நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகின்றேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மணவிலக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவமல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவமல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலுறுவர். நீங்கள் இன்னல்களுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல் இருக்கட்டும்.
அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும், பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 45 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பதிலாக, கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டங்கொள்வர் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடை அணிந்து தோன்றிடுவாள். பல வண்ணப்பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவார். கன்னி தோழியர் புடை சூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடு அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். உம் தந்தையரின் அரியணையில் மைந்தரே வீற்றிருப்பார். அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர். அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 திருவசனங்கள் 20 தொடங்கி 26 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவருடைய மூதாதையருக்கும் இறைவாக்கினருக்கும் இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே,
ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயரிற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் பார்த்தால் கொரிந்தியருக்கு எழுதிய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதுகின்றார் மிக முக்கியமான கருத்துக்களை. அதாவது திருமணத்தை பற்றியும், திருமணமாகாதவர்கள் எப்படி வாழ வேண்டும், திருமணமானவர்கள் எப்படி கட்டுக்கோப்போடு வாழ வேண்டும் என்பதை அழகாக எடுத்து காட்டுகின்றார். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இப்படி வாழ்ந்தால்தான் நல்ல இடத்தில் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை போகும், ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆகும் என்று அழகாக எடுத்து காட்டுகின்றார். அதோடு சேர்ந்து இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்த்தால், இன்றைய நற்செய்தி மழை பொழிவுகளை கொண்டது. இயேசு இதை சொல்லுவது நாங்கள் சொன்னால் இதில் தான் எல்லாம் அடங்கி இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதாவது முழு இயேசுடைய முக்கியமான படிப்பினைகள் இங்கே அடங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் எடுத்து காட்டுகின்றோம். திருச்சபை இதை முக்கியப்படுத்துகின்றது. அதாவது இயேசு இதில் என்ன சொல்ல வர்றாண்டால் அடித்தளமான அடிநாதத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது இயேசு தான் இந்த உலகத்தில் இருந்தபோது பட்ட துன்பங்கள், துயரங்கள் அது சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. அதாவது இயேசு ஒரு அழகான செய்தியோடு இந்த உலகத்துக்கு வந்தார். அன்பை பற்றி எடுத்து சொன்னார், தந்தை யார் என்று எடுத்து சொன்னார். ஆனால் மக்கள் கேட்பதாக இல்லை. ஆனால் துன்பப்பட்டார், துயரப்பட்டார். ஆனால் அவர் போகும் இடமெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளலை, மாறாக அவருக்கு பல துன்பங்களை ஏற்படுத்தப்பட்டன. அதோடு சேர்ந்து கடைசியில் சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். இங்கே சொல்லப்படும் இந்த செய்தியானது, இந்த மழைப்பொழிவை நாங்கள் எடுத்து பார்த்தால் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் அதே மாதிரி என்னை பின்பற்றும் போது நீங்களும் அனுபவிப்பீர்கள். என்னை பின்பற்றுபவர்களுக்கும் நிறைய பிரச்சனை வரும். உங்களுடைய வாழ்க்கை ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பது என்று நினைக்கக்கூடாது. அதே போல என்னை பின்பற்றாதோருக்கும், என்னோடு வராது அவர்கள் வேறு வழியை செல்பவர்களுக்கும் இங்கே ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லுகின்றார். ஆனால் இது இரண்டையும் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே. ஏழையினுடைய மனதை கொண்டிருப்பவர்கள், இந்த காலத்தில் பட்டினியாக இருப்பவரே அதை சொல்லுகின்றார். அப்போது நீங்கள் பேறு பெற்றவர், நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். அழுது கொண்டிருப்போரே நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். என்ற எனக்காகத்தான் இதெல்லாம் செய்கின்றீர்கள், என்னை பின்பற்ற போய். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணரசில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். எவ்வளவு சந்தோஷமான வார்த்தைகள் தெரியுமா இது எங்களுக்கு. அந்த விண்ணரசில் கிடைக்கிற கைமாறு எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அவ்வளவுக்கு நாங்கள் இயேசுவுக்காக படும் துன்பங்கள், துயரங்கள், வெறுப்புக்கள், ஒதுக்கி வைப்புக்கள், நாங்கள் இகழ்ந்து தள்ளுற விஷயங்கள் எல்லாமே இயேசுவுக்காக நாங்கள் தாங்கிக் கொள்ளும் போது அது சும்மா போய்விடாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு நாளும் நாங்கள் நினைக்கக்கூடாது இது அப்படியே யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் விண்ணரசில் எங்களுக்கு அது கைமாறாக கிடைக்கின்றது. நாங்கள் பல செல்வங்களை விண்ணரசில் தேடி வைக்கின்றோம். எனவே அதை சேர்ந்து சொல்லுகின்றால், செல்வர்களே உங்களுக்கு கேடு, நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். உண்டு கொழுத்திருப்போரே, எல்லாம் நல்லா சாப்பிட்டு கொழுத்திருப்போரே உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு, துயருற்று அழுவீர்கள். இங்கே இந்த உலகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் எல்லாத்தையும் நாங்கள் ஆண்டவரை பின்பற்றாமல் எனக்குத்தானே இதை எல்லாமே நினைத்து வாழும்போது அவர்களுக்கு கேடுதான் வருகின்றது என்று இயேசு சொல்லுகின்றார். அதோடு சேர்ந்து இந்த உலகத்தில் புகழ
நாங்கள் பெற்றுக்கொள்வோம். புகழ்ந்து பேசுவார்கள், ஐயோ நீங்கள் நல்ல பெரியவர், வல்லவர், நல்லவர் என்று. இந்த உலகத்தில் நாங்கள் அந்த புகழ்ச்சிகளை கேட்கும்போது ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் உங்களுக்கு போலி இறைவாக்கணும் இவ்வாறே செய்தார்கள் என்று சொல்லப்படுது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு எங்களுக்கு அழகாக எடுத்து காட்டப்படுகின்ற அவருடைய படிப்பினைகள் அழகாக எங்களுக்கு தென்படுகின்றன. எனவே நாங்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதால் எங்களுக்கு ஒரு நாளும் ஒன்றும் கிடைக்காதுன்னு நினைக்காதீர்கள். ஆண்டவர் இயேசு எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார், எங்களுக்காக கைமாறு தருவார், எங்களுக்காக விண்ணகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்காக நாங்கள் அவரோடு வாழ்வதற்காக அந்த விண்ணகத்துக்கு போய் சேரும் மட்டும் நாங்கள் இந்த உலகத்தில் இந்த செல்வத்தை சேர்ப்போம். விண்ணுலகத்துக்கான செல்வங்களை சேர்த்து அந்த விண்ணுலகத்தை நாங்கள் கைமாறாக பெற்றுக்கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் நல்லாயனாம் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் உலகில் அமைதியற்ற மற்றும் ஆதரவற்ற நிலை மாறி நாடுகளை ஆளும் தலைவர்களின் அறிவுத்திறனாலும் ஆக்க செயல்களாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் உலகில் நீடித்த அமைதியும் உதவும் மனப்பான்மையும் ஒருமைப்பாடும் வளமான வாழ்வும் பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, நோயினால் துன்பப்படும் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து குணப்படுத்தி அவர்களுக்கு நல் உடற்சுகத்தையும் மனதைரியத்தையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பின் ஊற்றாம் இறைவா, தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் மனவேதனைகளை நீக்கி நீரே என்றும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். பரம்பொருளே இறைவா, நீர்தான் எனக்கு கதி ஆண்டவரே, நீர்தான் இல்லாமே என்னுடைய வாழ்வில். நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு நினைத்து பார்க்கவும் முடியாத ஆண்டவரே. நீர் இருக்கும்போது தான் எனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்னுடைய வாழ்வில். பல நாடுகளில் நடக்கும் யுத்தங்களினால் பாதிக்கப்பட்டு அவதியுறும் ஒவ்வொருவரையும் பாதம் வைக்கின்றோம் ஆண்டவரே. அதனால் இழந்த குடும்பங்களை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவருக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தரலும். நீரே அவர்களை பாதுகாத்து வழி நடத்தியறலும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உமை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இடங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்க திருவிழமானீர். ஆகவே படைப்புக்கள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இனத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிஞ்சு காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசாள்,
இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். செம்மறியே
கலைமான் நீரோடைக்காக ஏங்குவது போல கடவுளே, என் ஆன்மா உமக்காக ஏங்குகின்றது. வல்லவரான வாழும் கடவுள் மீது என் ஆன்மா தாகம் கொண்டுள்ளது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வழி நாம் நடந்திட தயை செய்வாய். அலை கடலோளிர் மீனே, செல்வ ஆண்டவன் தாயாரே, செல்வ ஆண்டவன் தாயாரே, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.